ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் அவல் இருந்தால் இனிப்பான ஸ்வீட் உடனே இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு கப் அவல் இருந்தால் போதுங்க. இதை ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸியான அவல் ரெசிபி. இந்த அவல் கேசரி செய்கிறதுக்கு நெய்யும் அதிகம் தேவைப்படாது. சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அவல் கேசரி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல்லையும் இந்த கேசரியை செய்யலாம். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது அவலில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொறுன்னு அவலை வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நெய்யிலே வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு மட்டும்தான் இந்த கேசரிக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காய்ந்த திராட்சை கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு அவலுக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்க அவல் பொடியை சேர்த்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அவல் பொடியை சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே தண்ணி வற்றிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது நாம் சேர்த்துருக்க தண்ணியிலே அவல் நல்லா வெந்துடும். 1 கப் அளவு அவலில் சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாங்க. வாயில் வச்சோனையுமே கரைஞ்சிரும். கேசரி செய்கிறதுக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாது. இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்ததாக இது கூட எந்த டம்ளரில் நம்ம அவல் அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்கும்போது கேசரி மீடியமான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 டம்ளர் அளவு அவலுக்கு 1 டம்ளர் சர்க்கரை சேர்க்கும்போது கேசரி இனிப்பாக இருக்கும். நாம் சேர்த்துருந்த சர்க்கரை கரைஞ்சி கொழப்பான பதத்துக்கு வந்திருக்கு. கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாம் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சேர்த்துருக்க சர்க்கரையில் கல்மண் தூசி இல்லை, அதனால் அப்படியே சேர்த்துட்டேன். உருண்டை வெல்லம் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கங்க. கல்மண் தூசி இருக்காது. அரை ஸ்பூன் அளவு மட்டும் நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க. நெய் சேர்க்காமலே இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ நமக்கு சுட அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு கெட்டியான பதத்துக்கு இருந்தால் போதும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இந்த அவல் கேசரி. ரவையில் செய்கிற கேசரி போலவே இந்த அவல் கேசரியும் டேஸ்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. சாஃப்டான அவல் கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவல் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.